ரொம்ப மோசமான ஒரு சாதி எண்ணம் கொண்ட கவர்மெண்ட் எதுனா அது திமுக கவர்மெண்ட் தான். வாய்க்கிழிய சமூக நீதி, சண்முக நீதி அது சொல்லிட்டு பேசுவாங்க. ஆனா பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களை மக்களா இருந்தா அவங்களை கொடுமைப்படுத்துறாங்க, அதிகாரிகளா இருந்தா அவங்களை இழிவுபடுத்துறாங்க. இது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு செயல். இன்னைக்கு அவங்க மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. யார் மேல? ரம்யா மேல. இப்போ இந்த காலில் உழ வைத்ததாக சொல்லப்படுகின்ற ரவிச்சந்திரன் மீது வழக்கு பதிவு செய்யவில்லை. அதே போல இதுக்கெல்லாம் காரணமா தலையாட்டிட்டு இதெல்லாம் கண்டுக்காமல் இருக்கிற தலைவர் மேல் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. இது திமுக ஆட்சியில் தொடர்ந்து நடக்குது. இவங்க வாய்க்கிழியே சமூக நீதி பேசுறாங்க இல்லையா? சமூக நீதி பேசுற நீ என்ன தகுதி இருக்கு? உன் ஆட்சியில பட்டியல் சமூக மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பட்டியல் சமூக மக்கள் குறித்த மலத்தை கலகிறான். கேட்டா நீ தானே கலந்துன்னு அவனை குற்றவாளி சொல்ற. இவ்வளோ ஒரு அயோக்கியத்தனமான ஆட்சியெல்லாம் இருக்குமா? சரி, மக்களுக்கு தான் அப்படின்னு பார்த்தா அதிகாரிகள் இழிவாக நடத்தப்படுறாங்க. உங்க அமைச்சர் ஒரு வீடியோ பார்த்து நீ என்ன எஸ்சி தானே கேட்பாரு, மாத்தினாரு அமைச்சர். சரியா போச்சா? துறை மாத்தினா சரியா போச்சு. இது என்ன கதையாகுது? அமைச்சர்னா நீ துறை மாத்தினா சரியா போச்சா? நீ என்ன நடவடிக்கை எடுக்கிற? நீ துறையை மாத்தினா என்ன? நீ பிற்படுத்த போக்குவரத்து துறையிலிருந்து பிற்படுத்தப்பட்ட துறைக்கு நான் மாத்துறேன் அப்படின்னா இதெல்லாம் ஒரு கணக்காகுது. பொன்முடி அவர்கள் ஏன் அமைச்சர் தூக்கப்பட்டாரு? அவர் பேசின பேச்சு அவ்வளோ மோசம், அசிங்கம், ஆபாசத்தின் உச்சம். ஒரு உடலுறவு பண்றத வாய்க்கையே பேசி ஹீன்னு சிரிக்கிறாரு. நகராட்சி மன்ற தலைவர் ஆனா பெண்ணா? ஒரு பெண். அந்த அறையில கணவருக்கு என்ன வேலை? அதெல்லாம் உங்க வீடா? அது உங்க பெட்ரூமா? இல்லை உங்க சமையல் ரூமா? அதெல்லாம் உங்க ஹாலா? அது கவர்மெண்ட் பில்டிங். கவர்மெண்ட் பில்டிங்ல ஒரு நகரமன்ற தலைவருடைய வீட்டுக்காரன் இருக்கின்ற காரணத்துக்காகவே நீ போய் உட்காந்துப்பியா? தமிழ்நாடு முழுக்க எங்கெல்லாம் நகரமன்ற தலைவரா ஒரு பெண் இருக்காங்களோ அங்கெல்லாம் ஆதிக்கம் செலுத்துறது அவங்க கணவர்கள் தான். இப்போ ஒரு தொகுதியில ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த பெண் தான் அங்க சேர்மனா வரணும், அல்லது ஒரு ஆண் சேர்மனா வரணும், யாரும் ஆட்டவர் வரணும் அப்படின்னா பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்ன்றதுக்காக ஒரு அதிகாரம் கூட சேர்மனுக்கு இருக்காது. துணை சேர்மனா இருப்பாங்கல்ல, அவங்க தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆட்டம் ஆடுவாங்க. அவங்க தான் கவர்மெண்டோட காரை யூஸ் பண்ணுவாங்க. அவங்க வச்சு தான் சட்டம். இவங்கள ஒரு பொம்மை போல வச்சுட்டு இருப்பாங்க. ஏண்டானா இந்த சிஸ்டமே இப்படிதாங்க. இதுல திமுக மாதிரி ஒரு மோசமான ஒரு சாதி சிஸ்டம் எங்குமே கிடையாது. சமூக நீதி சொல்லிட்டு பொய் பேசி இந்த பொய் பேசுற இந்த ஆட்சிக்கு ஒத்துவதக்கூடியதுக்காக கூட்டணி வச்சிருக்காங்க. கம்யூனிஸ்ட் ஜாதி ஒழிப்பு பற்றி பேசுறீங்க, தீண்டாமை ஒழிப்பு பற்றி நீங்கள் பேசுறீங்க. விடுதலை சிறுத்தைகள் ஜாதி ஒழிப்பு தான் சமூக விடுதலை, மக்கள் விடுதலை சொல்லிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் தானே இந்த ஆட்சிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ஆட்சி திருப்பி வர்றதுக்காக நீங்கள் சொல்றீங்க. எங்கேயோ யாரோ பண்ற தப்புக்கு எப்படிங்க முதலமைச்சர் பொறுப்பேற்க முடியும் கேள்வி கேட்கறாங்க. நான் என்ன சொல்றேன், ராஜகண்ணப்பன் அவர்கள் கேட்டது நீ எஸ்சிபிடிஓ தான் கேட்டதுக்கு முதலமைச்சர் பொறுப்பேற்க கூடாதா? நீங்கள்லாம் பொதுப்பாதை நடப்பதற்கு திராவிடம் தான் போட்ட பிச்சைன்னு சொல்லும்போது முதலமைச்சர் பொறுப்பேற்க கூடாதா? நீ எஸ்சி தானாமான்னு கேட்கும்போது முதலமைச்சர் பொறுப்பேற்க கூடாது. முதலமைச்சர் எதுக்கு தான் பொறுப்பேற்பாரு? நீங்க எஸ்சி எஸ்டி ஆக்ட் படி பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்சியை நீங்க தலைவராக நடத்தினாலோ காலில் விழ வச்சாலோ அவங்களை அவதூறாக பேசினாலோ அதே அஃபென்ஸ் தான். அதான் வன்கொடுமை தடுப்பு சட்டம் சொல்லக்கூடியது. ஆனால் இந்த அரசுக்கு தான் வன்கொடுமை தடுப்பு சட்டம்னாலும் என்னன்னு தெரியாது. ஆணவ படுகொலை தடுப்பு சட்டத்துக்கு சிறப்பு சட்டம் கொண்டு வரணும். யானு கேட்பார், எதுக்கு கொண்டு வரணும்? இருக்கிற சட்டங்களே போதுமானதாக இருக்குன்னு சொல்லுவார். யார்? இதே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். நான் என்ன சொல்கிறேன், அவருக்கு எதுவுமே தெரியலன்னு சொல்கிறேங்கல்ல. நம்மவர்கள் என்ன பண்ணுவார்கள்னு சொல்லிட்டு கண்விழித்தாலே எனக்கு ஒரே கவலையாக இருக்குன்னு சொல்கிறாருன்னா எதுக்கு இந்த ஆச்சு? அப்போ வேற யாருன்னா ஒருத்தவங்க சமூக நீதி கொடுப்பாங்க, அவங்க கிட்ட கொடுத்துட்டு போக வேண்டியது. எந்த ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவராக பொது இதே திமுக நிற்க விட்டுமா? நாங்கள் யார் தலித் ஏழுமலை நிற்க வைத்தோம், அவரை நிற்க வைத்தோம் சொல்லிட்டு இங்கே ஒருத்தர் எடுத்தா அவ்வளோதான். ஒட்டுமொத்த திராவிட அரசியலுடைய சமூக நீதியுமே முடிஞ்சு போடும். சீமான் போடுறவெல்லாம் பொது தொகுதியில் பட்டியல் சமூகத்தை நிற்க வைக்கிறாரு. ஆனால் அவரை சங்கின்னு சொல்கிறான். யாருன்னா இந்த சண்முக நீதி காவலர்கள். அவரை சங்கின்னா அவரை பிஜேபி பி டீம் பண்ணுறான், ஆர்எஸ் ஃபன் பண்ணுதுன்னு சொல்கிறான். ஆனால் நீ ஜாதி அரசியல் பண்ணிட்டு இருக்க, அதுவும் பக்காவா பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான அரசியல் நீ பண்ணிட்டு இருக்க. நீ சீமானை குறை சொல்லிட்டு என்ன தகுதி இருக்கு உனக்கு? எந்த பட்டியல் சமூக மக்கள் தலைமையின் கீழ் ஒரு ஆட்சி மலரும் நாளைக்கு விசிகா போன்ற கட்சியோ, புரட்சி பாரதம் போன்ற கட்சியோ, பிஎஸ்பி போன்ற கட்சியோ ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது அதுதான் உண்மையான பட்டியல் சமூக மக்களுக்கான ஒரு ஆட்சி அதிகார கட்சியா இருக்கும். சும்மா நீ உட்காந்துட்டு இந்த உனக்கு ஒன்று இன்னும் ஒன்று தூக்கி போறதுதான் பட்டியல் சமூக மக்களுக்கான ஆட்சியெல்லாம் அமையாது. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திரு வழக்கறிஞர் பிரதாப் அவர்கள். வணக்கம். வணக்கம் கௌதம். இன்னைக்கு திண்டிவன நகராட்சியில் ஒரு இளநிலை அதிகாரியாக வேலை செய்கிறவர் திமுகவுடைய கவுன்சிலர் காலில் விழுந்திருக்காரு. என்ன நடந்தது? என்ன சம்பவம் இது? இல்லை, திமுகவுடைய கவுன்சிலர் காலில் விழுந்ததே இப்படி பேசுகிறோம் நம்ம. ஆனால் திமுகவுடைய அமைச்சர்களே பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாதி எண்ணம்குள் நடந்து வைப்பாங்க அப்படின்றது எக்கச்சக்கமான எக்ஸாம்பிள் நிறையா இருக்குது. ஏற்கனவே திமுகவுடைய அமைச்சர் திரு ராஜகண்ணப்பன் ஒரு வீடியோவை பார்த்துன்னா நீ எஸ்சி வீடியோ சொல்லிட்டு கேட்டார்.
அதே மாதிரி பொன்முடி அவர்கள் இன்னைக்கு ஒரு அமைச்சரா இல்லை, அவருடைய செயல்களுக்கு நம்ம குறைய சொல்லிட்டு என்னம்மா நேசி தானே நீ அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு தலைமையில் தட்டுவார். இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் பண்ணக்கூடியவங்க தான் திமுக அமைச்சர்கள். ரொம்ப மோசமான ஒரு சாதி எண்ணம் கொண்ட கவர்மெண்ட் எதிரான அது திமுக கவர்மெண்ட் தான். வாய்க்கிழிய சமூக நீதி, சண்முக நீதி அது சொல்லிட்டு பேசுவாங்க. ஆனால் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களை மக்களாக இருந்தால் அவங்களை கொடுமைப்படுத்துறாங்க, அதிகாரிகளாக இருந்தால் அவங்களை இழிவுபடுத்துறாங்க. இது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு செயல். முனியப்பன்ற ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு அதிகாரி அவர்கிட்ட போயிட்டு ரம்யா என்கின்ற இந்த பெண் கவுன்சிலர் போயிட்டு அவங்க கிட்ட வந்து கேட்குறாங்க, உரிய பதில் கொடுக்கல சொல்றாங்க. உரிய பதில் நீ கொடுக்கலன்னா அவருக்கு யார் மேல் அதிகாரி அவங்க கூட போய் புகார் கொடுக்கணும். ஆனால் இந்த அம்மா ஒருமையில திட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதை எடுத்துட்டு போயிட்டு அந்த நகரமன்ற தலைவருடைய கணவர், அவர் தலைவர் கிடையாது, தலைவருடைய கணவர் ரவிச்சந்திரன் கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. உடனே அவர் வந்து அவங்க ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு இவரை வந்து கூப்பிட்டு மிரட்டியிருக்காரு. மிரட்டினது மட்டும் இல்லாமல் போயிட்டு மன்னிப்புக்காரு, நீ போயிட்டு ரம்யா அவங்க கிட்ட மன்னிப்புக்காரு சொல்லியிருக்காங்க. அவர் வந்து பயந்து போயிட்டு ஃபுல்லாக போயிட்டு மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது நான் வாயால் மன்னிப்பு கேட்டால் கூட போதுமான்னு சொல்லிட்டு ரொம்ப மிரட்டியிருக்காங்க. வேறு வழி இல்லாமல் அவ்வளோ பெரிய அதிகாரி காலில் விழுந்து கதறி கத்தி கத்தி அழறாரு. அங்கே உக்காந்துட்டு ஒருத்தவங்க கூட பார்த்தோன்னா என்னப்பா அந்த மாதிரி காலில் வந்து கத்தி கத்தி அழுதுறியா சொல்லிட்டு ஒருத்தவங்க கூட எழுந்து வரல. அதுக்கப்புறம் வந்து இப்படி எழுப்பத்தி தள்ளி வரானுங்க, அவ்வளோ கத்தி எழுதுறாரு. அப்போது இந்த நபர் அவரை வந்து எவ்வளோ மிரட்டாமல் இருந்திருந்தா அவரை வந்து விழுந்திருப்பாரு. நீ கேட்குறாரு, நீ வந்து என்ன மன்னிப்பு கேட்டால் வாயால் மன்னிப்பு கேட்காம எதிரி காலால் மன்னிப்பு கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க மன்னிப்பு மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஓகே முடிஞ்சு போச்சு. வாயாலே கேட்டால் போதுமான்னு சொல்லிட்டு கேட்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு சாதி திமிரு அதுன்ற நம்ம கேட்குறோம். ரெண்டாவது, நகராட்சி மன்ற தலைவர் வந்து ஆணா பெண்ணா? ஒரு பெண். அந்த அறையில் கணவருக்கு என்ன வேலை? அதெல்லாம் உங்கள் வீடா? அது உங்கள் பெட்ரூமா இல்லை உங்கள் சமையல் ரூமா? அதெல்லாம் உங்கள் ஹாலா? அது கவர்மெண்ட் பில்டிங்கில் ஒரு நகரமன்ற தலைவருடைய வீட்டுக்காரான் இருக்கின்ற காரணத்துக்காகவே நீ போய் உட்காந்துப்பியா? நான் இன்னொரு சொல்றேங்க, வரும் தமிழ்நாடு முழுக்க எங்கெல்லாம் வந்து நகரமன்ற தலைவராக ஒரு பெண் இருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து ஆதிக்கம் செலுத்துறது அவங்க கணவர்கள் தான். நாட் ஒன்லி பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்க யாரா இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெண் ஒருத்தங்கிட்ட அதிகாரம் இருக்குன்னா அவங்க வந்து அமைதியா இருப்பாங்க. ஊராட்சி மன்ற தலைவர் இருக்காங்கன்னு வச்சுக்க, இப்போ ஊர் தலைவர் பெண்ணு, ஆனால் எல்லாரும் யார் தலைவரை பார்ப்பாங்க? வீட்டுக்கார தலைவரை பார்ப்பாங்க. தனி தொகுதியில் இதை தேர்ந்தெடுத்தாலும் இதே மாதிரி நிலைமை தான் இருக்குது, பொது தொகுதி தேர்ந்தெடுத்து இதே மாதிரி நிலைமை தான் இருக்குது. நம்ம இதை வன்மையாக கண்டிக்கிறோம். ஆனால் இங்கே குறிப்பாக ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் வந்து தலைவராக இருக்காருன்னு வச்சுங்களேன். உதாரணத்துக்கு இப்போ ஒரு தொகுதியில் வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த பெண் தான் அங்கே வந்து சேர்மனாக வரணும், அல்லது ஒரு ஆண் சேர்மனாக வரணும், யார் ஆட்டவராக வரணும் அப்படின்னா பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்ன்றதுக்காக ஒரு அதிகாரம் கூட சேர்மனுக்கு இருக்காது. துணை சேர்மனாக இருப்பாங்கல்ல, அவங்க தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆட்டம் ஆடுவாங்க. அவங்க தான் வந்து கவர்மெண்டோட காரை யூஸ் பண்ணுவாங்க, அவங்க வச்சு தான் சட்டம். இவங்கள ஒரு பொம்மை போல் வச்சுட்டு இருப்பாங்க. ஏண்டானா இந்த சிஸ்டமே இப்படிதாங்க. இதில் திமுக மாதிரி ஒரு மோசமான ஒரு சாதி சிஸ்டம் எங்கேயுமே கிடையாது. இந்த கவர்மெண்ட்ல கீழே நீங்கள் வேலை செய்கிறேன்னா அது நகராட்சி மன்ற தலைவருடைய அறை. அந்த அறையில் தலைவர் இல்லை, அது வந்து உங்கள் வீட்டு பெட்ரூம் கிடையாது, உங்கள் வீட்டு கிச்சன் ரூம் கிடையாது, நீ வந்து உள்ளே போயிட்டு வரத்துக்கு. ஆனால் நீங்கள் தலைவர் இல்லாத நேரத்தில் உள்ளே போகிறீங்க. உள்ளே போயிட்டு அங்கே அவ்வளோ பேர் கூப்பிட்டு போகிறாங்க. யார் அவங்களாம்? கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் அவங்க உட்காந்துருவங்களாம் கிடையாது, யாரோ துணை ஆட்கள்னு சொல்கிறாங்க. அவங்களாம் கூப்பிட்டு போயிட்டு நீ வந்து மிரட்டல் எடுக்கிறனா இது எவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு செயல். இன்னைக்கு அந்த ரம்யா மேலே வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. இல்லை அவங்க என்ன கவுன்சிலர் இருக்கிறாங்களா எந்த வார்டில் அந்த பகுதி மக்களை கூட்டிட்டு போயிருக்கலாம். நம்மளுக்கு இவரு தான் வந்து கொடுக்க மாட்டாரு. நான் வந்து அவங்க வந்து ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி. அதை நீ பண்ணு. நான் என்ன சொல்கிறேன், ஒருத்தர் கவர்மெண்ட் வேலை செய்யலையா, அவர் மேல சட்ட ரீதியா என்ன ஆக்ஷன் எடுக்கணும்? ஆக்ஷன் 2023 கேட்டு இருக்காங்க. நீ வந்து ஆக்ஷன் எடுன்னு சொல்ற, அவர் மேல நீ புகார் கொடு. நீ போய் சேர்மன்கிட்ட புகார் கொடு, போயிட்டு கலெக்டர் கிட்ட புகார் கொடு, டேரக்டா போய் கலெக்டர் கிட்ட புகார் கொடுக்கலாம். நீ வந்து ஒரு சாதாரண ஒரு ஆள் கிடையாது, நீ மக்கள் தேர்ந்தெடுப்பு உறுப்பினர். நீ போயிட்டு கலெக்டரை பார்க்க போறோம், உன்னை யாரும் தடுக்க போறது கிடையாது. போயிட்டு புகார் கொடு, அவங்க மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க போறாங்க. ஆனா நீ என்ன பண்ற, மிரட்டுற. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட சொல்லி, இந்த மாதிரி வந்து சேர்மனுடைய வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி மிரட்டி அவர் காலில் வந்து உழ வச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 அநியாயமான ஒரு செயல். இன்னைக்கு அவங்க மேலே வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. யார் மேலே? ரம்யா மேலே. இப்போ இந்த காலில் உழ வைத்ததாக சொல்லப்படுகின்ற ரவிச்சந்திரன் மீது வழக்கு பதிவு செய்யவில்லை. அதே போல இதுக்கெல்லாம் வந்து காரணமாக தலையாட்டிட்டு இதெல்லாம் கண்டுக்காமல் இருக்கிற தலைவர் மேலே வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. நம்ம என்ன சொல்றோம்னா, இது யார் என்ன காரணமோ அவங்களுக்கு நீங்கள் உரிய வகையில் வந்து வன்கொடுமை தடுப்பு வழக்கு பதிவு பண்ணுங்க. வழக்கு பதிவு பண்ணீங்கன்னா குறைஞ்சது 6 மாதத்துலேருந்து தண்டனை இருக்குது. உங்களுக்கு தண்டனை கண்டிப்பாக அனுபவிச்சே ஆகணும், கண்டிப்பாக வந்து கைது செய்யப்படுவாங்க. ஆனால் இவங்க இதோடு வந்து விட்டுட்டு போகிறதுலாம் வந்துன்னா உண்மையாகவே ஏற்றுக்கொள்ளவே முடியாதவரை நான் பார்க்குறேன். ரெண்டாவது, இது திமுக ஆட்சியில் தொடர்ந்து நடக்குது. இவங்க வாய்க்கிழியே சமூக நீதி பேசுகிறாங்க இல்லையா? சமூக நீதி பேசுகிற நீ என்ன தகுதி இருக்கு உனக்கு? உன் ஆட்சியில் பட்டியல் சமூக மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பட்டியல் சமூக மக்கள் குடியத்தன மலத்தை கலகிறான். கேட்டால் நீ தானே கலந்துன்னு அவனே குற்றவாளி சொல்கிற. இவ்வளோ ஒரு அயோக்கியத்தனமான ஆட்சியெல்லாம் இருக்குமா?
சரி மக்களுக்கு தான் அப்படின்னு பார்த்தா அதிகாரிகள் இழிவாக நடத்தப்படுறாங்க. உங்க அமைச்சர் வந்து ஒரு வீடியோ பார்த்து நீ என்ன வந்து எஸ்சி கேட்பாரு, அதுதான் மாத்தினாரு அமைச்சர். சரியா போச்சா? துறை மாத்தினா சரியா போச்சு. இது என்ன கதையாகுது? அமைச்சர்னா நீ துறை மாத்தினா சரியா போச்சா? நீ என்ன நடவடிக்கை எடுக்கிற? நீ துறையை மாத்தினா என்ன? நீ வந்து போக்குவரத்து துறையிலிருந்து பிற்படுத்தப்பட்ட துறைக்கு நான் மாத்துறேன் அப்படின்னா இதெல்லாம் ஒரு கணக்காயுது. இப்போ பொன்முடி அவர்கள் ஏன் அமைச்சர் தூக்கப்பட்டாரு? அவர் பேசின பேச்சு அவ்வளோ மோசம், அசிங்கம், ஆபாசத்தின் உச்சம். ஒரு உடலுறவு பண்றத வாய்க்கையே பேசிட்டு ஹிஹின்னு சிரிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி எவ்வளோ பேசிக்கிறாரு. நீங்கள்லாம் ஒரு காலத்துலலாம் வந்து பொதுத்தொழில் யாரும் போகவே முடியாது இதெல்லாம் பேசுனது யாரு? திமுக சொந்தம் தானே. நாங்கள் என்ன 3ஆம் தர தாழ்த்தப்பட்ட மக்களான்னு பேசுனது யாரு? உங்க மச்சான் தானே. உங்க மச்சான் மேலே நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? யாரை சொல்றது தெரியுதா? தயாநிதி மாறன். அப்போ இப்படிப்பட்ட நபர்கள்லாம் யாரானா திமுகவினால் உற்பத்தி செய்யப்படுகின்ற ஆட்கள். இவங்க எண்ணமே என்னன்னா இவங்க வந்து மிகப்பெரிய வந்து ஆண்ட சாதி நினைப்பு இவங்களுக்கு மனசுல. ஏன்னா மூர்த்தி பேசினார் இல்லையா, நம்ம எல்லாம் அந்த ஆண்ட சாதிகள் சொல்லிட்டு. அப்படிப்பட்ட அமைச்சர் மேல என்ன நடவடிக்கை எடுத்து? நீ ஒரு அமைச்சர் எப்படி ஆண்ட சாதி பேர் பேச முடியும்? ஜல்லிக்கட்டுல மாடு பிடிக்கிறதுக்கு போனா ஆண்ட சாதின்னு பேசுற, என்னென்னமோ பேசுறேன்னா திமுகவோட கூடாரம் என்பதே பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இடைநிலை சாதி சேர்ந்த ஆதிக்க சாதியில் இருப்பாங்கல்ல, இவங்களெல்லாம் வந்து ஏவி விட்டு பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக செயல்பட வைக்கிறது தான். நீ அன்னைக்கே அந்த அமைச்சர் மீதுமா நீ வந்து வீடியோ வந்து பார்த்து எஸ்சி தான் கேட்ட அமைச்சர் மீது நீ ஒழுங்கா நடவடிக்கை எடுத்திருந்தனா உனக்கு கீழே இருக்கக்கூடிய உன்னுடைய கட்சி சேர்ந்த கவுன்சிலரோ சேர்மனோ நடந்துருப்பாங்களா? ஒரு இழிவா நடந்துட்டு இருக்காங்க. திமுக ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு பிறகே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பஞ்சாயத்து தலைவர்கள் எங்களை உள்ள அனுப்ப மாட்டாங்க, எங்களை உட்கார விட மாட்டாங்க. ஏன் சேர்ல நான் போய் உட்கார முடியல சொல்லிட்டு இந்த அரசுக்கு எதிராக தானே முன்னிலை வந்து போராட்டம் பண்றாங்க. என்ன பண்ணி கிழிச்சிட்டாங்க? ஒன்றும் கிடைக்கல. சமூக நீதி சொல்லிட்டு பொய் பேசி இந்த பொய் பேசுற இந்த ஆட்சிக்கு உதக்கூடியதுக்காக கூட்டி வச்சிருக்காங்க. இன்னைக்கு இந்த கவுன்சிலர்கள்லாம் சேர்ந்து இப்போ இந்த தலைவருடைய கணவர் இருக்காரு, அவருக்கு எதிராக நடவடிக்கை சொல்லிட்டு அவங்க தான் இறங்கி இருக்காங்க. ஏண்டானா தன்னை சார்ந்தவர்களே வந்து இந்த மாதிரி இழிவுபடுத்தப்படுறாங்களே அப்படின்னு ஒரு நோக்கம் ஒன்று இருக்கு இல்லையா? அவங்களே வந்து இந்த எதிர்ப்புலாம் தெரிவிச்சிருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள் போனவங்களாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆனாலுமே கூட இந்த கட்சியை காப்பாற்றணும், இந்த ஆட்சி அடுத்து கொண்டு போகணும் அப்படின்றதுல ரொம்ப முனைப்பா இருக்காங்க. இந்த வாய்க்கிழிய சமூக நீதி பேசுற இவங்களுக்கு இந்த சாதி ஒழிப்பு பத்தியோ சமூக நீதி பேசுறதுக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது, எந்த விதமான அருகதையும் கிடையாது. ஜாதின்றது ஒருத்தருக்குள்ள இருக்கு. ஒருத்தருக்குள்ள அவங்க என்ன பண்ண முடியும்? அது யார் சம்மா சொல்லணும்? காங்கிரஸ் சொல்லலாம், நாங்கள் வந்து ஒரு பண்ணையார் கட்சிங்க, நாங்கள் ஜாதிலாம் ஒழிக்க வரலைங்க, ஜாதி பிரச்சனைலாம் காலகாலமாக இருக்குங்கன்னு சொல்லிட்டு ஒரு காங்கிரஸ் சொன்னா ஏற்றுப்பேன். கம்யூனிஸ்ட் ஜாதி ஒழிப்பு பற்றி பேசுறீங்க, தீண்டாமை ஒழிப்பு பற்றி நீங்கள் பேசுறீங்க, விடுதலை சிறுத்தைகள் ஜாதி ஒழிப்பு தான் வந்து சமூக விடுதலை, மக்கள் விடுதலை சொல்லிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் தானே இந்த ஆட்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ஆட்சி திருப்பி வர்றதுக்காக நீங்கள் சொல்றீங்க. எங்கேயோ யாரோ பண்ற தப்புக்கு வந்து எப்படிங்க முதலமைச்சர் பொறுப்பேற்க முன்னு கேள்வி கேட்கறாங்க. நான் என்ன சொல்றேன், ராஜகண்ணப்பன் அவர்கள் வந்து கேட்டது நீ எஸ்சி பிடிஓ தான் கேட்டதுக்கு முதலமைச்சர் பொறுப்பேற்க கூடாதா? நீங்கள்லாம் பொதுப்பாதையில் நடப்பதற்கு திராவிடம் தான் போட்ட பிச்சைன்னு சொல்லும்போது முதலமைச்சர் பொறுப்பேற்க கூடாதா? நீ எஸ்சி தானாமான்னு கேட்கும்போது முதலமைச்சர் பொறுப்பேற்க கூடாது. முதலமைச்சர் எதுக்கு தான் பொறுப்பேற்பாரு? யாரோ பண்ற தப்புன்னா அவங்க சொந்த மச்சான் பேசினாரு, நாங்கள் என்ன 3ஆம் தர மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்களான்னு சொல்லிட்டு அது கேட்க மாட்டாரா? இதெல்லாம் எப்போ ஆனதெல்லாம் இப்பயா நீங்க வந்து பேசுறீங்களா சொல்லலாம். இந்த ஆட்சியில் நடந்த பல உதாரணங்கள் சொல்லுங்க. அமைச்சர் ராஜகண்ணப்பன் என்ன பேசினாரு? அவர் வந்து இவர் பெரிய சோஃபாவில் உட்காந்து திருமாவளவனை வந்து சேர்ல உட்கார வச்சதுக்கே திருமாவளவன் நான் தான் போய் உட்காந்து சொல்லிட்டு பேசினார் இல்லையா? வெளியே பார்க்குற நமக்கு எப்படி தெரியும்? அப்போ உங்களுடைய அமைச்சர்கள் இன்னைக்கு என்னவா இருக்கிறாங்க? இவங்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஜாதி ஒழிக்க வந்து போராளிகளா? ஒவ்வொரு அமைச்சர்களுமே ஜாதி எண்ணம் கொண்டு செயல்படுறாங்க. ஒரு அமைச்சர் நான் வந்து ஆண்ட பரப்புற பேசுறேன் அப்படின்னா அப்போ உன் மனசுல வந்து யாரோ ஒருத்தன் அடிமையாகிறதா நினைப்பு. நீ ஒருத்தன் அடிமை தானே வச்சிருக்க. நீ எப்படி முதலமைச்சர் பொறுப்பேற்க முடியும்? எப்படி முதலமைச்சர் அவரே சொல்றாரு, நான் தூங்கி எழுந்ததுமே வந்து நம்ம கட்சியில சார்ந்தவங்க யாரும் ஏதோ பிரச்சனை பண்ற கூடாதுன்னு தான் நான் விழிக்கிறேனே அப்படின்னு சொல்றேன். அவ்வளோ கஷ்டப்படுற நீங்க இவங்களை வச்சு சமாளிக்க முடியலன்ற நீங்க இப்படிப்பட்ட நபர்களை, இந்த மாதிரி சாதி எண்ணம் கொண்டவர்களை நீங்க ஏன் முடியாது? அவங்க வந்து அனுபவம் எத்தனையோ இருக்கும். அவங்க முன்னாள் அமைச்சரா இருந்திருப்பாங்க. முன்னாள் அமைச்சரோ இன்னாள் அமைச்சரோ அதெல்லாம் குடும்ப சொத்து. அது ஏன்னா வாரிசு அடிப்படையில் கொடுக்கக்கூடிய ஒதுக்கீடு. அது நீ வந்து நீயே இருக்கிறது என்ன தூக்கி போட்டா என்ன? ஏன் உங்க கட்சியில எத்தனை பேர் இளமானவர்கள்லாம் இருக்காங்க, அவங்களாம் நிதி கொடுக்குறது? நானே சொல்றேன், எனக்கு திமுக சில பேர்லாம் இருக்கிறாங்க, நமக்கு மாற்று கருத்து இருந்தாலுமே சில பேர்லாம் வந்துருக்குறாங்க. அவங்க பேர்லாம் நம்ம சொல்லலாம், நம்ம அவங்கள தூக்கி அமைச்சராக்கிடுவாங்களா? இன்னைக்கு எத்தனையோ புதுசா எம்எல்ஏ ஆனவங்களாம் இருக்காங்க திமுக, அவங்க தூக்கி கொடுக்குறது இவங்களுக்கு தான் கொடுக்கணும், இவங்களுக்கு இந்த துறை தான் கொடுக்கணும், நீ எஸ்சியா இருந்தா உனக்கு வந்து ஆதிரானத்துறை தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கக்கூடிய சட்டம் இருக்கு இல்லையா? அதை போது ஓடி சென்னை மேயர் ஆனதை பத்தி பேச மாட்டீங்க. சென்னை மேயர் யார் ஆக்குறது? சென்னை மேயர்ன்றது இடஒதுக்கீட்டின் கீழே வந்து திமுக ஆகல. நாளைக்கு வந்து அங்க யார் ஜெயிச்சிருந்தாலும் அவங்க ஒருத்தவங்க வந்திருப்பாங்க. அதுக்கு உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு அம்மாவை நீங்க செலக்ட் பண்ணிக்கிறீங்க.
அவங்க இன்னைக்கு பண்ற அந்த விஷயங்கள் இருக்கு பாரு, அதை நம்ம பார்க்க முடியல. நமக்கு குறை சொல்றதா இல்லை அவங்க நாலேஜ் அவ்வளோதானா அப்படின்ட்டு நம்ம பார்க்க முடியல. ஒன்று, உங்களுக்கு சேவகம் செய்யக்கூடியவங்களை கூப்பிட்டு வச்சுக்கிறீங்க, அப்படி யாராவது ஒருத்தங்க கேள்வி கிட்ட தூக்கி போடுறீங்க. இதுதான் திமுக அரசுடைய ஃபார்முலா. இது சமூக நீதினு சொல்றதுலாம் ரொம்ப போலியான ஒன்று. இந்த விஷயம் இப்போ ஆட்சி முடிய போகுதுல்ல, இப்போ இந்த விஷயம் நடந்துச்சுல்ல, இதை இன்னும் எண்ணி 2-3 நாள் முழுசா முடிச்சிருவாங்க பாரு. அவரே வந்து மன்னிப்பு வீடியோ கொடுக்கணும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவரோட ஆடியோ ஒன்று கேட்டேன் நான். இல்லை அவங்க வந்து என்னை விழ சொல்ல, அவங்க என்னை கேட்டாங்க, என்ன வாயில கேட்டால் மட்டும் போதுமானு கேட்டாங்க, அதனால வெட்டி தெரியாமல் நான் மிரட்டுறதுனால காலில் விழுந்துட்டுன்னு சொன்னார். காலில் இவங்க தான் விழ வச்சாங்கன்னு சொல்ல, ஆனால் வந்து காலில் விழுந்துட்டு சொல்கிறாங்க. நீங்கள் எஸ்சி எஸ்டி ஆக்ட் படி பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்சியை வந்து நீங்கள் தலைகுறைவாக நடத்தினாலோ காலில் விழ வச்சாலோ அவங்கள அவதூறாக பேசினாலோ அதே அஃபென்ஸ் தான். அதுதான் வன்கொடுமை தடுப்பு சட்டம் சொல்லக்கூடியது. ஆனால் இந்த அரசுக்கு தான் வன்கொடுமை தடுப்பு சட்டம்னாலும் என்னன்னு தெரியாது. ஆணவ படுகொலை தடுப்பு சட்டத்துக்கு வந்து சிறப்பு சட்டம் கொண்டு வரணும். யானு கேட்பார், எதுக்கு கொண்டு வரணும், இருக்கிற சட்டங்களே போதுமானதாக இருக்குன்னு சொல்லுவார். யார்? இதே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். நான் என்ன சொல்கிறேன், அவருக்கு எதுவுமே தெரியலன்னு சொல்கிறேங்கல்ல, நம்மவர்கள் என்ன பண்ணுவார்கள்னு சொல்லிட்டு கண்விழித்தாலே எனக்கு ஒரே கவலையாக இருக்குன்னு சொல்கிறாருன்னா எதுக்கு இந்த ஆச்சு? அப்போ வேற யாருன்னா ஒருத்தவங்க சமூக நீதி கொடுப்பாங்க, அவங்க கிட்ட கொடுத்துட்டு போக வேண்டியது. வேற யார் இருக்காங்கன்னா மக்களுக்காக போராடக்கூடிய எத்தனையோ கட்சிகள்லாம் இருக்கு, அவங்களுக்கு நீங்க கொடுத்துட்டு போங்க. நீங்க நான் என்ன சொல்றேன், ஜாதி பார்த்து சீட்டு தரக்கூடிய திமுகவுக்கு ஓட்டு போடணும் கேட்டா சமூக நீதி அப்பதான் காப்பாற்றப்படும் சொல்றீங்க. மக்கள் தானே தேர்ந்தெடுக்கிறாங்க. மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா நான் என்ன சொல்றேன், மக்கள் ஓட்டு போடாம திமுக வரலன்னா முட்டு கொடுக்க வரல. சரியா, மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. ஒரு முறை தப்பு பண்ணிட்டோம், அடுத்த முறை தெளிவாயிரம் தான் நம்ம சொல்லக்கூடியது. இப்போ ஜாதி பார்த்து சீட்டு தர திமுக, ஜாதி பார்த்து சீட்டு தரது அதிமுக. எந்த ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவராவது பொது தொகுதியிலே திமுக நிற்க வைக்குமா? நாங்கள் யார் தலித் ஏழுமலை நிற்க வைத்தோம், அவரை நிற்க வைத்தோம் சொல்லிட்டு இங்கே ஒருத்தர் எடுத்தா அவ்வளோதான். ஒட்டுமொத்த திராவிட அரசினுடைய சமூக நீதியுமே முடிஞ்சு போடும். நீங்கள் ஒரே ஒரு தலித் ஏழுமலைக்கு வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து கொடுத்தாங்க, நம்ம அதை இல்லைலாம் சொல்ல. திமுக எத்தனை பேர் கூட எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் கொடுத்தாங்க நினைக்கிறேன், ஒருத்தர் 2 பேர் கொடுத்தாங்க நினைக்கிறேன். எத்தனை வருஷத்துல? 50 வருஷத்துல. சீமான் போடுறவெல்லாம் வந்து பொது தொகுதியில் வந்து பட்டியல் சமூகத்தை நிற்க வைக்கிறாரு. ஆனால் அவரை சங்கின்னு சொல்கிறான். யாருன்னா இந்த சண்முக நீதி காவலர்கள். அவரை சங்கின்றான், அவரை பிஜேபி பி டீம் பண்றான், ஆர்எஸ் ஃபன் பண்ணுதுன்னு சொல்றான். ஆனா நீ ஜாதி அரசியல் பண்ணிட்டு இருக்க, அதுவும் பக்காவா பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான அரசியல் நீ பண்ணிட்டு இருக்க. நீ வந்து சீமானை கூட சொல்றது என்ன தகுதி இருக்கு உனக்கு? இல்ல அதுலயே திமுகவுல எத்தனையோ பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்க கட்சியில இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் இருக்காங்க. அவங்களே இதெல்லாம் கேட்கலையே. அவங்க கரெக்டா போது கட்சி கரெக்டா நடக்குது, தலைவர் என்ன சொல்றாரோ அதுதானே அவங்க நடக்கிறாங்க. நாளைக்கு அண்ணன் ராசா அவர்கள் உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் ஆனது எனக்கு பிடிக்கல, அதை நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொன்னா அவர் கட்சியில் இருப்பாரா? இருக்க முடியுமா? கட்சி உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அவங்க துணை முதலமைச்சர் என்ன கட்சி உறுப்பினர் ஓட்டு போறாங்களா, தமிழ்நாடு மக்கள் ஓட்டு போடுறாங்களா? நான் துணை முதலமைச்சர் ஆக போறாங்க அனைத்து எம்எல்ஏங்களும் சொல்றாங்க. யாருங்க சொல்றது? நான் என்ன சொல்றேன், அவங்க குடும்பத்தினுடைய பேச்சை மீறி ஒருத்தர் வாய் திறக்க முடியுமா? ஏன் ராசா அவர்களுக்கு வந்து துணை முதலமைச்சர் கூட பார்த்துடலாம், கொடுக்க மாட்டேன். என்ன கேட்பாங்க, ஒரு எம்பி நான் எம்பி ரிசைன் பண்ணிட்டு எம்எல்ஏ கூட நிற்கலாம், அதை அப்புறம் விஷயம். மத்திய அமைச்சர் ஆகிருக்காங்க, மத்திய அமைச்சராக ஆக்கியிருக்காங்கன்னா எத்தனை பேர் ஆக்கியிருக்க? நீ தமிழ்நாட்டினுடைய மக்கள் சதவீதத்தில் 25% பார்த்தீங்கன்னா பட்டியல் சமூக மக்கள், அதில் பெரும்பான்மை பார்த்தீங்கன்னா பட்டியல் சமூக மக்கள். எத்தனை பேர் ஆக்கியிருக்க நீ? சமூக நீதி பேசுறல நீ, உன்னுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் எத்தனை பேருக்கு நீ கொடுத்துருக்க? நீ குறைவான சாதிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பெரிய பெரிய நகராட்சி நிர்வாகம் தர, பொது நிர்வாகம் தர, என்னென்னவோ தர, இவங்களுக்கு என்ன தந்திருக்க? நீ யாருன்னா ஒத்துரை நீ இடம் முடிஞ்சு போச்சா? ஆட்சி முடியறதுக்கு இன்னும் ஒரு 8 மாசம் இருக்குதா? 6 மாசத்துக்கு முன்னாடி நீ உயர்கல்வித்துறை தூக்கி கோவி செழியன்கிட்ட கொடுக்குற. அதுக்கு முன்னாடி கோவி செழியன் உனக்கு யாருன்னே தெரியாதா? ஏன் அப்பெல்லாம் நீ கொடுக்கல? ஆட்சி முடித்து கொஞ்ச நாள் இருக்குது, ஏற்கனவே நிறைய கெட்ட பேர் ஆயிடுச்சு. எங்க பார்த்தாலும் வந்து நம்மளை வந்து பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான கட்சின்னு சொல்றானுங்க, தலித்துகளுக்கு எதிரான கட்சின்னு சொல்றாங்க. சரி, இந்த ஒரு நபரை போட்டு போகலாம். ஈவன் இவங்க வந்து அவங்க கட்சியை சார்ந்த பட்டியல் சமூக மக்களுக்கு ஏதாவது கொடுத்தா கூட அதெல்லாம் உண்மையான வந்து இங்கே ஜனநாயகம் ஒன்றும் மலர போகிறது கிடையாது. அவன் அந்த கட்சிக்கு விசுவாசமாக இருப்பான். யாரு கொடுக்குறாங்களோ அந்த நபர் வந்து அந்த கட்சிக்கு விசுவாசமாக இருப்பாங்க. அதிமுக திமுக போன்ற கட்சிகள் பட்டியல் சமூக மக்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கொடுத்தா கூட அது பட்டியல் சமூக மக்களுக்கான ஆட்சிலாம் கிடையாது. எந்த பட்டியல் சமூக மக்கள் தலைமையின் கீழ் ஒரு ஆட்சி மலரோ, நாளைக்கு விசிகா போன்ற கட்சியோ, புரட்சி பாரதம் போன்ற கட்சியோ, பிஎஸ்பி போன்ற கட்சியோ ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது அதுதான் உண்மையான பட்டியல் சமூக மக்களுக்கான ஒரு ஆட்சி அதிகார கட்சியாக இருக்கும். சும்மா வந்து நீ உட்காந்துட்டு இந்த உனக்கு ஒன்று இன்னுக்கு ஒன்று தூக்கி போகிறது தான் பட்டியல் சமூக மக்களுக்கான ஆட்சியெல்லாம் அமையவே அமையாது. இந்தியாவிலே ஒன்னே ஒன்று நடந்தது, அதுதான் பிஎஸ்பியா உத்தரப்பிரதேசத்தில் அம்மையார் மாயாவதி அவர்கள் கீழ் நடந்தது தான். அது மட்டும் தான் பட்டியல் சமூக மக்களுக்கான ஆட்சி நம்ம சொல்ல முடியாது. தவிர இவன் எனக்கு உயர்கல்வித்துறை கொடுத்துறான், இவங்க எனக்கு தொழில்துறை கொடுத்துட்டாங்க, அதனால் பட்டியல் சமூக மக்களுடைய வாழ்வும் வளர்ச்சியும் தான் வந்துச்சு, அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றிட்டாங்க அப்படின்னா நம்ம சொல்லவே முடியாது.